தான் இருப்பீங்க. நான் நம்பி இருக்கிறவர் என் தேவன், அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், அவர் எனக்கு அரணாக இருக்கிறார், அவர் எனக்கு துருகமாக இருக்கிறார். இப்படி நம்ம அறிக்கை பண்ணும்போது பாதுகாப்பு நம்ம சூழ ஆட்டோமேட்டிக்காக வருகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Now it starts like this. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, உன்னதமானவரின். Now this is God's protection strategy for your life and mine. உங்க வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதுகாப்பின் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாரு, உன்னை வந்துட்டு பேய் அடிச்சு உடைச்சு அதுக்கப்புறம் கை காலை உடைச்சு அதுக்கப்புறம் நான் உனக்கு மாவு கட்டு போட்டு இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? உன்னை அட்டாக்கே பண்ண முடியாத மாதிரி நான் உன்னை ஒளிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ அந்த வசனம் இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறது. He who dwells in the secret place of the most high. அப்படின்னா ஆண்டவர் சொல்லுங்க, பாரு, நான் உன்னை ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல வச்சு நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட லொகேஷனே அது சீக்ரெட் ஆண்டவர் சொல்றார். இங்க பாருங்க, I always tell this thing. The enemy cannot attack what he cannot locate. அதாவது எங்க இருக்குதுன்னு தெரியாத ஒரு 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 டார்கெட்டை யாருமே அட்டாக் பண்ண முடியாது. இப்போ எதிரி நாடுகள் சண்டை போடுதுன்னு வைங்களேன், ரெண்டு நாடுகள் சண்டை போடுறாங்க. போடும்போது இவன் ஃப்ளைட்டில் போய் பும் பும் பும்னு பாம்பை போட்டு வர்றான். இப்பெல்லாம் வந்துட்டு இங்கிருந்தே மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது சும்மா எடுத்து அப்படியே ஷூட் பண்ணுவாங்க? இல்லை, அதுல எல்லாம் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது. இப்பெல்லாம் பிரெசிஷன் ஸ்ட்ரைக். எந்த பில்டிங்ல போய் விழணுமோ அந்த பில்டிங்கை வந்துட்டு இதுல என்ன பண்ணிடுறாங்க, லோட் பண்ணிடுறாங்க அந்த லொகேஷனை. அது கரெக்டா போய் அந்த பில்டிங்ல தான் விழுது. சில இடங்கள்ல கரெக்டா அந்த ரூம்லயே போய் அடிக்கிறான். அப்படின்னா எவ்வளவு லொகேஷன் தெரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அப்படின்னா நீங்க உங்க எதிரி அட்டாக் பண்ணுனா எதிரி எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சாதான் அட்டாக்கே பண்ண முடியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருக்கட்டும், அவன் அம்ப விடட்டும், பகல்ல அம்பு வரட்டும், இரவுல கொலை நோய் வரட்டும், என்னென்னமோ வரட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. அது வாட்டில வருது, அது வாட்டில போக போகுது. ஏன்? நான் உன்னைய ஒளிச்சு வைக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் தலை மேல கை வச்சு சொல்லுங்க, I am hidden, I am located in the secret place of the most high God. Hallelujah. அப்படின்னா என்னன்னா, பிசாசு வருவான், அவன் தேடுவான், பிடிப்பான். ஆனா எங்கடா ஜெர்சன் அட்டிஸ்ட் போலான்னு வந்தா ஜெர்சன் ஆளையே காணோம். ஏன்? ஆண்டவர் என்னை அவருடைய மறைவிற்குள்ள ஒரு ரகசியமான ஒரு லொகேஷன்ல, ஒரு ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் மறைவு, அந்த மறைவுக்கு வந்திருக்கிற எபிரேய வார்த்தை சித்தர். அந்த